ஏன் அந்த பேர் பொம்மைன்னு வச்சுருக்காங்க அப்படின்றத அந்த படத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பெண்கள் வந்து என்னவா பார்க்கப்படுறாங்க அப்படின்றத தான் ஒரு குறியீடாக பொம்மை அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இதில் ஒரு வரலாற்று நாவலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தன்மை வேணும் அப்படின்வாங்க. என்னென்னா கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் எதிர்காலத்தினுடைய இப்படி தான் நடக்கும்னு ஒரு அனுமானத்தையும் செய்யக்கூடியவன் தான் ஒரு எழுத்தாளன் தான் இந்த வரலாற்று நாவலை எழுத முடியும்னு சொல்லுவாங்க. அதற்கு நிகராக இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதில் அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்றது வயசானவங்களுக்கா, இல்லை நடுத்தர வயசா, இல்லை இளம் பெண்களுக்கா, இல்லை சிறுமிகளுக்கா அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடியது எது அப்படின்னா, எல்லா வயது பெண்களும் ஆண்களினுடைய பாலியல் ஆசைகளுக்கு அல்லது அவர்களினுடைய தனிப்பட்ட விருப்பத்திற்கு வந்து அடிமைப்படுத்தப்படுறாங்க. இன்னும் கேட்டால் இன்னும் தீவிரமாக அடுத்த கட்டத்தில் போய் கொடூரமாக கொல்லப்படுகின்றார்கள் அப்படின்றது நம்ம மனசாட்சியை போட்டு உலுக்குது. அப்போது ஒரு பெண் இயக்குனர் அந்த தன்னை உலுக்கக்கூடிய அந்த கேள்வியை, அந்த மனசாட்சியினுடைய பதிவை ஒரு படைப்பாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. அதனால் இந்த பொது சமுதாயம், எல்லா சமுதாயம், அதாவது உலகம் முழுக்க இந்த படத்தை பார்த்து இதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய வழியை நோக்கி போனால்தான் இந்த படைப்புக்கு நாம் செய்யக்கூடிய கௌரவமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.